பஞ்சாமிர்தம் ரெசிபி பார்த்துடலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வாழைப்பழம், நாட்டு சர்க்கரை, டேட்ஸ், ஹனி, அப்புறம் ஏலக்காய். கடைசியாக ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். அது வந்து டோட்டலி ஆப்ஷனல் தான். ஒரு அகலமான பாத்திரத்தில் வாழைப்பழம் தோல் உரித்து வச்சிடலாம். பஞ்சாமிர்தம் வந்து நம்ம வெறும் கையில் பண்ணோம்னா அது ஒரு நாளில் இல்லைன்னா 2 நாளில் சாப்பிட்றணும், இல்லைன்னா அது கெட்டு போயிடும். அதனால் நான் க்ளவுஸ் போட்டுட்டு நல்லா வாழைப்பழத்தை மசித்து விட்டுட்டேன். அடுத்து நாட்டு சர்க்கரை போட போகிறேன். இது வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். பஞ்சாமிர்தம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அப்புறம் டைமும் அவ்வளோக்கா கன்சியூம் ஆகாது. அதனால் இந்த ரெசிப்பியை நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுறதுனால க்ளவுஸில் நிறையா பஞ்சாமிர்தம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து க்ளவுஸில் அவ்வளோக்கா ஒட்டவே இல்லை. மேஷரை விட க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். வாழைப்பழமும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆன வாட்டி நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஹனி, அப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம். இந்த பஞ்சாமிர்தம் நம்ம 2 வீக்ஸ் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா அது கைப்படாமல் பண்ணுறோம். இதில் கீயும் கர்டும் ஆட் பண்ணுவாங்க, ஆனால் நான் ஆட் பண்ணல. ஆனால் கீ வந்து இம்பார்ட்டண்ட் பஞ்சாமிர்தத்துக்கு. கடைசியாக 2 இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒன்று பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் பாருங்கள், தூள் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். வீடியோவில் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். இதுலேயும் பாதி தான் யூஸ் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ மணமாகவும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது ஒரே பிஞ்ச் மட்டும்தான் போடணும். ரொம்ப அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா பஞ்சாமிர்தம் கசக்கும். இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து கற்கண்டு, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சூப்பரான ஹெல்த்தியான பஞ்சாமிர்தம் ரெடி. பஞ்சாமிர்தம் வந்து உடம்பை கூல் பண்ணும், ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிடும். சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதில் நம்ம அடிஷ்னலாக உலர் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன், அதுவே பயங்கர ஸ்மெல் கொடுக்குது. கடையில் எடிபிள் கற்பூரமா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. நெய்வேத்தியம் பிரசாதத்துக்கெலாம் இது ஒரு நல்ல ஆப்ஷனலாக இருக்கும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். தேங்க்யூ.